ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நான் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி. வாங்க, இது என்ன அப்படின்னா, இது வந்து இமாம்பஸ் அப்படின்ற ஒரு மாமரம். இது பாருங்கள், மாங்காய் சூப்பராக இருக்கா. நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு, நிறைய பூ இருந்துச்சு, காற்றுல உதிர்ந்துருச்சு. இந்த மாதிரி பூ பாருங்கள், உதிர்ந்துருச்சு. இது இன்னும் பெரிய மரமாக, பெரிய பழமாக வரும், நல்லா பெருசாக வரும். இந்த இமாம்பஸ் இலை, அது வந்து இமாம் பசந்த் அப்படின்றது இந்த மாமரத்தோட பேர். இந்த மாம்பழத்தோட பேர் இமாம் பசந்த். அது வந்து அந்த காலத்து அந்த ஒரு அந்த மன்னருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பழம். அதனால தான் அது பேர் வந்து இமாம் பசந்த் அப்படின்னு. நார்மல் மாம்பழம் இல்லாமல் இது சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது ஒவ்வொன்றும் பெருசாக இருக்கும், நல்லா வரும். இன்னும் சைஸ் இன்னும் பெரிய சைஸாக வரும். அதில் பாருங்கள், எறும்பு வந்து இருக்குது, நல்ல பெரிய சைஸாக வரும். ஹாய், இங்கே பாருங்கள், எறும்பு பாருங்கள், இங்கே எறும்பு எப்படி நிற்கிதுன்னு. நல்ல பெரிய சைஸ் வரும். இன்னும் நிறைய பழம் வந்து பழுத்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இமாம் பசந்த், இந்த ரகம், இந்த மாம்பழம் பேர் இமாம் பசந்த். இது தெரியுமா? இது மாதிரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். குட்டி குட்டியாக இருக்காங்க பூராமே வந்து எறும்பு வந்து இந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படி இருக்குது. இந்த இலை கூட வந்து உங்களுக்கு, இந்த இலை வந்து இனிப்பாக இருக்கும். இலை எப்படி இருக்கும்னா இனிப்பாக இருக்கும். இந்த இலை வந்து இலை வந்து இந்த இலை இனிப்பாக இருக்கும். மற்ற இலையை விட இலைய அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். நிறைய காற்று அடித்ததில், மழையும் காற்று வந்ததில் பூ நிறைய உதிர்ந்துருச்சு. இதெல்லாம் பூ இருந்துச்சு, இதெல்லாம் பாருங்கள், இதில் பூவாக இருந்துச்சு, உதிர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மேலையில் இருக்காங்க, தெரியுதான்னு தெரில, பாருங்கள். இந்த இந்த வகை மாம்பழம் வந்து உங்கள் பகுதியில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது ஒரே ஒரு மரம் தான். இது இமாம் பசந்த், நல்ல பெரிய சைஸாக வரும். இது இன்னும் கொஞ்சம் பெருக்கணும், பெருத்தால் தான் பழுத்தோடனே தான் பிடுங்க முடியும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த இலை பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரிக்கே இந்த இலை வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த இலையே இனிப்பாக இருக்கும், இந்த இலையே வந்து இனிப்பாக இருக்கும். மழை பெஞ்சிருந்துச்சு, போன வாரம் தான் க்ளீன் பண்ணோம். மறுபடியும் இலை உதிர்ந்து கிடக்கு. இங்கே பாருங்கள், இன்னும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விடணும். இந்த ஒரு மரம் தான், இந்த ஒரு மரத்துலேயே நிறைய காய் வந்து பூ அந்த உதிராமல் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காய் வந்திருக்கும் நேரம். இங்கே பாருங்கள், எப்படி கொத்தாக இருக்கா, ஜோடியாக. இதில் வந்து இயற்கை உரம் தான் போடுவாங்க, செயற்கை உரம்லாம் போட மாட்டோம். இந்த உள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதோ பாருங்கள், இதோ அங்கே ஒன்று இருக்குது. நல்லா காற்றடிக்குது. சூப்பராக அழகாக இருக்குல்ல இலையெல்லாம். உங்கள் பகுதியில் இந்த மாதிரி இமாம் பசந்த், இந்த மாதிரி இந்த ரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாம்பழம் பழுத்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே காயாக இருக்கு இல்லையா? இது நல்லா பழுத்து வந்தோடனே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி.